மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள், ராசி அதிபதி புத பகவான் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் இருக்கிறார். அதே நேரம் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்றும், களத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். கேது பகவான் அயனசயனஸ்தானத்திலும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறார், கன்னி ராசி மண்டலத்தில். இப்போது உங்களுடைய அழகு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கனிவான நடத்தை இது எல்லோருக்கும் பிடிக்கும். ரொம்ப சாமர்த்தியமாக சில காரியங்களை எல்லாம் செய்வீங்க. ஆனால் ஷார்ட் டெம்பர் வந்துடும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செஞ்சு மாட்டிக்குவீங்க. வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இத்தியாதிகளிலிருந்து வெளில வந்துடுவீங்க, அல்லது அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய எதிராள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க மூலமாக லாபம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா மேம்படும். உங்களுடைய செயல், உங்களுடைய திறன் இவற்றை கண்டு அனைவரும் பிரமிப்பார்கள். உங்கள்கிட்டே கேட்பாங்க, எப்படி இவ்வளோ திடீர்னு என்ன இவ்வளோ மாற்றம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. இளைய சகோதர சகோதரி வழியே பிரச்சனைகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரி வழியே சில விஷயங்களை தள்ளி போடுவீங்க. ஆனால் அவங்களால சில லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, அதே நேரத்தில் சொத்துக்கள் மூலமாக லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கொடுக்கும். இப்போ வந்து கணவன், அதாவது திருமணத்திற்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க, பெண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தடைகள் உடைந்து நல்ல மணமகன் மணமகள் கிடைப்பார்கள். காதல் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இந்த உறவுன்னு சொல்லி வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பேச்சுவாக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமணம் போன்ற விஷயங்களில் கலந்துக்குவீங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். உங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பாதுகாப்பாக இருங்க. மூத்த சகோதர சகோதரி வழியே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி, வணக்கம்.